மீண்டும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் பறப்பீர்களா என்று கேட்டபோது நாங்கள் மீண்டும் பறப்போம் என சுனிதா வில்லியம்ஸ் உறுதியளித்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணமானார். அவருடன் விண்வெளி வீரர் பூஜ் வில்மோரும் சென்றார். 8 நாட்களுக்கு பயணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 9 மாதங்களாக நீடித்தது. சமீபத்தில் இருவரும் பத்திரமாக பூமி திரும்பினர். இந்நிலையில் விண்வெளி மையத்தில் இருந்து திரும்பிய பிறகு நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூஜ் வில்மோர் ஆகியோர் முதல் முறையாக ஊடகங்களுக்கு உரையாற்றினர். மீண்டும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் பறப்பீர்களா என்று கேட்டபோது இரு விண்வெளி வீரர்களும் மீண்டும் பறப்போம் என தெரிவித்தனர். ஸ்டார்லைனர் மிகவும் திறமையான விண்கலம். சில விஷயங்களை சரி செய்ய வேண்டும். இது நிறைய திறன்களை கொண்டுள்ளது. பயிற்சி எங்களை புறப்பட தயார்படுத்தியது. புதிய சவால்களுக்கு தயாராக எங்களுக்கு உதவியது. என்னை நானே பாராட்டிக் கொள்கிறேன். ஆனால் மீண்டும் அங்கு செல்ல எங்களை தயார்படுத்தியதற்காக எங்கள் பயிற்சியாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் நாங்கள் தரையிறங்கிய தருணத்தில் இருந்து எங்கள் ஆதரவு குழு எங்களுடன் இருந்து எங்கள் வலிமையை மீண்டும் பெற உதவுகிறது, எங்களை வழிநடத்துகிறது. இவ்வாறு அவர் கூறினார். இதற்கிடையே நாங்கள் மீண்டும் ஸ்டார்லைனரை பயன்படுத்துவோம். போயிங் மற்றும் நாசா உறுதி பூண்டுள்ள அதை சரிசெய்து அதை செயல்பட வைப்போம் என்று வில்மோர் தெரிவித்தார்.